Hi viewers, welcome back. This is Surinder. இந்த tutorial இந்த வீடியோ சீரிஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு CRUD அப்ளிகேஷன் பேசிக்காக வந்து ஒரு சிம்பிளாக ஒரு CRUD அப்ளிகேஷன் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதில் நம்ம என்னென்ன டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் இப்படி தான் இருக்கும். நான் ஒரு சின்ன ரிவ்யூ பின்னாடி வந்து கொடுக்குறேன். ஆக்சுவலாக ப்ரிவ்யூ இது பார்த்திங்கன்னா நம்ம சர்வருக்கு வந்து பார்த்திங்கன்னா Node.js யூஸ் பண்ணுறோம். Node.js என்னென்னு பார்த்தீங்கன்னா JavaScript சர்வரில் ஓகேங்களா, சிம்பிளாக சொல்லணும்னா இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு இந்த Node.js டுட்டோரியலுக்கு பார்ப்போம். இது அப்சல்யூட் பிகினர்ஸ்க்கான கோர்ஸ் கிடையாது, லைட்டாக கொஞ்சம் இன்டர்மீடியட் கோர்ஸ். இது கொஞ்சம் பார்த்துக்குங்க. இதுக்கான இண்டிவிஜுவல் சீரீஸ்லாம் கண்டிப்பாக நம்ம டுட்டோரியலில் வரும். கொஞ்சம் லேட்டாகவும் உடனே வராது, கொஞ்சம் டைம் எடுக்குங்க அதுக்கு. MongoDB என்ன டேட்டாபேஸ் நான் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா MongoDB non-SQL டேட்டாபேஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை பற்றியும் கண்டிப்பாக டுட்டோரியல் இண்டிவிஜுவல் டுட்டோரியல் வரும். நம்ம வந்து டேரெக்டாக MongoDB கூட நம்ம பேச போகிறதில்ல. அதுக்கு நடுவில் ஒருத்தர் இருக்கார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மங்கூஸ். இது MongoDBக்கு மேலே இருக்க ஒரு லைப்ரரி ஃப்ரேம் ஒர்க் எதனா சொல்லிக்கோங்க, எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா ஸ்கீமா ப்ரொடியூஸ் பண்ணோம். MongoDBயில் ஸ்கீமாலாம் கிடையாது. எப்படி வேணால் எடிட் பண்ணிக்கலாம், எப்படி வேணால் டெலீட் பண்ணிக்கலாம், என்ன வேணால் இது பண்ணிக்கலாம். இது ஸ்கீமா கொடுக்கறதுக்காக எப்படி SQL டேட்டாபேஸில் ஸ்கீமாஸ்லாம் இருக்கும். ஸோ அது ப்ரொவைட் பண்ணுறதுக்காக ஒரு விஷயம் இது, டைப்பிங்லாம் கொடுக்கறதுக்கு. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்குன்னு வச்சுக்கலாம். இது கண்டிப்பாக MongoDB டுட்டோரியல் எடுக்கும் போது இதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ரெஸ் நம்ம டேரெக்டாக Node.jsல ஃப்ரேம் ஒர்க் எக்ஸ்ப்ரெஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா Node.js மேலே ரைட் பண்ண ஒரு வெப் ஃப்ரேம் ஒர்க். நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் தனியாக Node.js தான் சர்வரில் எல்லா கூட Node.jsல ரைட் பண்ணிங்கன்னா நிறையா தேவையில்லாத பாய்லர் பிளேட்ஸ் கோட்ஸ்லாம் இருக்கும். அதை ரிமூவ் பண்ணுறதுக்காகவும் இன்னும் நிறையா நல்ல ஃபீச்சர்ஸ்லாம் எக்ஸ்ப்ரெஸில் இருக்குது. இதில் வந்து இன்னொரு விஷயம் ஒன்று யூஸ் பண்ணுவோம், மிடில்வேர்னு சொல்லிட்டு, பாடி பாஸ்ன்னு சொல்லிட்டு மிடில்வேர். அது வந்து என்னன்னு சொல்கிறேன் பின்ன டுட்டோரியல் போனோடனே சொல்கிறேன் அது ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பாடி பாஸர் மிடில்வேர் யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி இப்போ நம்ம ரவுட்டிங்லாம் எதுவும் ப்ராசஸ் பண்ண போகிறதில்ல. அது வந்து இன்னொரு சீரீஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு லார்ஜ் ஸ்கேல் அப்ளிகேஷன் எப்படி லாகின் வச்சுட்டு எப்படி சொல்கிறது லாகின் ஃபார்ம்லாம் வச்சு ரவுட்டிங்லாம் வச்சு எப்படி வந்து எப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு அப்ளிகேஷன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பின்னாடி சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு இது ஒரு சிம்பிளான அப்ளிகேஷன். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா AngularJS, இது AngularJS ஒன்று தான். நீங்கள் வந்து ஒரி பண்ண தேவையில்ல, Angular 2 தெரியணும், TypeScript தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கவலையும் இல்லை. அதுமாதிரி இந்த டுட்டோரியல் சீரியஸ் பார்க்குறவங்க நான் எதனா பில்டு சிஸ்டம் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எதுவும் தெரிஞ்சுக்க தேவையில்ல. இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எப்படி சொல்கிறது, ஜஸ்ட் உங்களுக்கு எந்த பில்ட் சிஸ்டம், அதாவது வெப் பேக்கு ரோல் அப் எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட்டு வந்து ஒரு எல்லாமே எப்படி சொல்கிறது சிடிஎன் வச்சு நான் சொல்லி காட்டிடுறேன். பின்னாடி வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேல் அப்ளிகேஷன்லாம் பண்ணும்போது பில்ட் சிஸ்டம் வேணால் யூஸ் பண்ணலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் பேருக்கு அது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ அது வேணாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் எப்படி சொல்கிறது யூஐயில் வந்து பார்த்திங்கன்னா என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பூஸ்டாப் யூஸ் பண்ண போகிறோம் பட்டன்ஸுக்கு. இதெல்லாம் இந்த AngularJSம் இதுவும் வந்து ரொம்ப டீப்பாக உள்ளார போய் அப்படியே எல்லாத்தையும் சொல்ல போகிறதில்ல. ஜஸ்ட் எங்கெங்கே தேவையோ அங்கங்கே யூஸ் பண்ணுவோம். ஆனால் கண்டிப்பாக பூஸ்டாப் கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு பட்டனுக்கும் அந்த பார்த்திங்கன்னா இந்த பட்டனுக்கும் அந்த ஜம்போட்ரானுக்கும் அதுக்கப்புறம் எதுக்கு யூஸ் பண்ணியிருப்பேன்னு பார்த்திங்கன்னா அந்த எப்படி சொல்கிறது அந்த இன்புட் அந்த டெக்ஸ்ட் ஏரியாவுக்கு அதுக்கு தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ரொம்ப பெருசாலாம் உங்களுக்கு பூஸ்டாப் தெரியணும்னு அவசியம் இல்லை. AngularJS கொஞ்சம் தெரிஞ்சால் போதும், அந்த ரெஸ்ட் எப்படி வாங்குறது கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் அது விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவும் இல்லை. இவ்வளோ தான் வந்து இவ்வளோ தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த கோர்ஸ் வந்து யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன். ரொம்ப பிகினர்ஸ்க்கு கிடையாது, கொஞ்சம் இன்டர்மீடியேட்டுக்கு. நான் ES6 சின்டெக்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். எப்படி சொல்கிறது, என் கோடு வந்து இந்த சின்ன அப்ளிகேஷன் ஒரு 300 லைன் கோடுக்குள்ளார எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, சரி ஓகேவா. இப்போ வந்து இந்த அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்க. ஆல்ரெடி 2 போஸ்ட் இருக்குது. இதில் முதல்ல என் டேட்டாபேஸ் காட்டிடுறேன் உங்களுக்கு. டேட்டாபேஸில் போய்ட்டு வாங்கோ அப்படின்னு கொடுத்திங்கன்னா வந்துட்டார். இவரில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஷோ அப்படின்னு சொல்லிட்டு ஷோ டிபிஸ் அப்படின்னு கொடுத்திங்கன்னா டிபி வந்துடும். என்ன சொல்கிறது எந்த டிபி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துட்டு எந்த டிபியோ ஆக்சுவலாக நான் போஸ்ட் லிஸ்ட் அப்படின்ட்டு டேட்டாபேஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் ஓஎஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப புதுசு.
என்ன பண்ணேன்னா, நான் ஆல்ரெடி MySQL சர்வர் வந்து MySQL தான் போட்டு வச்சுருந்தேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சர்வருக்கு வந்து செக்யூரிட்டிலாம் கொஞ்சம் இது பண்ணி வச்சுருந்தேன். இது டவுன்லோட் ஆகும்போது கரெக்டாக தான் டவுன்லோட் ஆனார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, என் குவியை ஃபுல்லாக காலி பண்ணிட்டார். இந்த MongoDBயை ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணதுனால, இப்போ ஒரு 4-5 நாளாக நான் திரும்பி இந்த ஃப்ளோக்கு வரதுக்கு முக்கியமான காரணம் டிலே இந்த வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 4 நாள் முன்னாடி கிடச்சிருக்கும் உங்களுக்கு. 4 நாளில் ஒரு அட்லீஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் முன்னாடி. ஏன்னா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் இது எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. CRUD அப்ளிகேஷன் இது நான் பண்ணணும்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். இண்டிவிஜுவல் வீடியோஸ்லாம் போட்டு பண்ணலான்னு நினச்சேன். சரி, அவர் கேட்டவொடனே சரி இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ணலாம். இது ஃபஸ்ட் டைம் அந்த MySQL டேட்டாபேஸும் அப்படியே என்ன பண்ணாங்கன்னு தெரியல. என் சிஸ்டத்தை க்ராஷ் பண்ணிட்டாங்க. என் கோடு எல்லாம் காலி, குவி எல்லாம் காலி. நான் மென்ட்டு போட்டேன், அது மேலே மென்ட்டு போட்டோடனே ரொம்ப லேக் ஆச்சு சிஸ்டம். ஃபுல்லாக ஃபார்மேட் பண்ணிட்டு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் அதே மாதிரி தான் இருந்தாலும், ஆனால் பழைய கோடு எதுவுமே இல்லை. அதெல்லாம் விடுங்க. பார்த்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது கரெக்டாக எதனா பார்த்து பண்ணுங்கள். விண்டோஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. மேபி லினக்ஸில் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கள். இதில் என்ன சொல்கிறேன்னா, ஓகே, இது நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன்னா, அந்த கலெக்ஷன் அதுக்குள்ளே என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நீங்கள் ஒரு எஸ்ஸை விட்டிங்கன்னா இந்த மாதிரி எரர் காட்டுவாப்பில். போஸ்ட்னு ஒரு கலெக்ஷன் இருக்குது. db.post. பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபைண்ட், ஓகேங்களா? ஃபைண்ட் கொடுத்தீங்கன்னா இப்படி வரும் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. என்ன பண்ண போகிறேன்னா, db.find. எனக்கு வந்து இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 0. பார்த்தீங்கன்னா இது இந்த அரேவில் இது பார்த்தீங்கன்னா 2 ஐடி இருக்குது. ஒன்று வந்து இது இருக்குது, இன்னொன்று இது இருக்குது. இந்த 0 அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிங்கன்னா இதில் இருக்க ஒரு அரேக்குள்ளே இருக்க ஃபஸ்ட் இண்டெக்ஸ் எடுத்துன்னு வந்து காட்டும். அந்த இண்டெக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா இருக்குது. என்ன டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இருக்கு இல்லைங்களா, இதுதான் இருக்குது. அது டைட்டில் பார்த்தீங்கன்னா MongoDB with mongoose, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து 1ன்னு கொடுத்தீங்கன்னா ரெண்டாவது என்ன இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஸோட அந்த எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு போஸ்ட் இருக்குது. அதோட மெசேஜ் எப்படி சொல்கிறது, அதோட கண்டென்ட் வந்து இதில் இருக்குது, ஓகேங்களா? இப்படி தான் வந்து டேட்டாபேஸில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை இங்கே டெலீட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டு மறுபடியும் என்ன சொல்கிறேன், ஃபைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இது தான் வரும், ஓகேங்களா? இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் பார்த்தேன் ப்ரிட்டி இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா அழகாக காட்டும். பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருக்குது, ஓகேங்களா? இப்போ நான் மறுபடியும் இங்கே போய்ட்டு ஆட் பண்ண போகிறேன். அப்ளிகேஷனில் ஆட் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறேன்னா, இப்போது என்ன சொல்கிறது, ரியாக்ட் வேணாம், மறுபடியும் ஆக்சுவலாக எக்ஸ்பிரஸில் தான் இருக்கா. இங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் MongoDB அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு டைட்டில் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து இதை நான் அப்படியே காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கிறேன். ஆட் கொடுத்தேன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆட் ஆகிடும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ப்ரிட்டி கொடுத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போது ரெண்டாவது ஆட் பண்ண MongoDB அதோட டிஸ்கிரிப்ஷன் என்னவோ அது கொடுத்துருக்கு, ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதை நான் எடிட் பண்ண போகிறேன். இதை வந்து எடிட் பண்ணுறேன். எடிட் பண்ணோடனே மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் வந்து இது வந்துடுச்சு. என்ன சொல்கிறேன்னா Node.js with எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே அப்டேட் பட்டன் கொடுத்தேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அப்டேட் ஆகிடுச்சு. என் டிபி பார்த்தீங்கன்னா போயிட்டு மறுபடியும் ப்ரிட்டி கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கவுன்சிங்களா இல்லையான்னு தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா டைட்டில் வந்து மாறி இருக்குது, ஓகேங்களா? இப்படி தான் அது நடந்திருக்கும். இப்போ வந்து இது எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். க்ரியேட் பண்ணிட்டேன், அப்டேட் பண்ணிட்டேன், டெலீட் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இப்படி தான் இவ்வளோ தான் இந்த அப்ளிகேஷன். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி வந்து ஒரு சர்வரை க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம், ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, கமெண்ட் பண்ண மறக்காதீங்க, லைக் பண்ண மறக்காதீங்க. பாய்.